ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 சித்திரை திருநாளை எப்படி கொண்டாடலாம்? எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம்? இந்த நாளில் என்ன விஷயங்கள் செய்யலாம் என்பதையும் குறித்து பார்க்கலாம். சித்திரை மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி ஆண்டு பிறப்பதால் இந்த வருடம் தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். நீண்ட காலமாகவே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த நோய்கள் நீங்கும் என்று ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கே சஷ்டி திதி துவங்கி விடுகிறது. ஏப்ரல் வளர்பிறை 14ஆம் தேதி மாலை 4:47 மணி வரைக்கும் சஷ்டி திதி உள்ளது. இந்த நாள்ல முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து புத்தாண்டு வழிபாட்டையும் சேர்ந்து செய்வதை சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு வீட்டின் பூஜை அறையில் ஒரு தாம்பலத்துல மா, பலா, வாழை, நாட்டு காய்கறிகள், அரிசி, பருப்பு, கல் உப்பு, வெல்லம் அல்லது சர்க்கரை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ, பணம், சில்லறை காசுகள், நகைகள், முக்கியமாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்று, ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர், அதில் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து வைக்க வேண்டும். மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து அதன் பின் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த தாம்பலத்தை பார்த்து கண்ணாடியை பார்க்க வேண்டும். தாம்பலத்தில் வைத்திருக்கக்கூடிய பொருளை வணங்கிவிட்டு இந்த வருடம் முழுவதும் நோயில்லாத வாழ்வு, குறையில்லாத செல்வமும், வீட்டில் எப்பவும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும் என்று குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பெண்கள் குளித்துவிட்டு நல்ல நேரத்தில் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி 2 பத்தி பொருத்தி அந்த தாம்பலத்திற்கு காட்டிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு ஒரு கற்பூரம் ஆராத்தி காட்டி தாம்பலத்தில் இருக்கக்கூடிய சில்லறை காசு ரூ. 11 அல்லது ரூ. 51, ரூ. 101, ரூ. 501 உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த காணிக்கையை எடுத்து குலதெய்வத்திற்கு முதலில் வைத்து வணங்க வேண்டும். அரிசி, பருப்பு, வெல்லம், கல்லுப்பு இவைகளை அரிசியை அரிசி பானையில் சிறிது போட வேண்டும். கல்லுப்பு ஜாடியில் சிறிது போட வேண்டும். அதே மாதிரி பருப்பு, சர்க்கரை அந்தந்த டப்பாவில் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வைத்து வந்தால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது என்பது ஐதீகம். இந்த நாளில் மாங்காயில் பச்சடி வைக்க வேண்டும். பச்சடியில் வெல்லம், வேப்பம்பு, உப்பு கலந்து அறுசுவை உணவாக சமைத்து குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் படைத்த பின் நீங்களும் அந்த உணவை சாப்பிட வேண்டும். புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடன் பலத்துடன் அனைத்தும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த அறுசுவை சமைக்கும் வழக்கம் உள்ளது. இந்த வருடத்தில் வந்த பஞ்சாங்கத்தை வாங்கி அல்லது உங்க வீட்டுல பஞ்சாங்கம் இருந்தால் அந்த பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் தடவி பூஜை அறையில் வைத்து நீங்க பூஜை செய்யும் போது அந்த பஞ்சாங்கத்திற்கும் ஆராத்தி காட்ட வேண்டும். சித்திரை முதல் நாள் பஞ்சாங்கம் படிப்பதால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும். விரதத்தை பற்றி சொன்னால் ஆயுள் விருத்தியும், திதியை பற்றி சொன்னால் செல்வ செழிப்பும், கரணத்தை பற்றி சொன்னால் பலவித காரிய நிவர்த்திகள் உண்டாகும். அதே போல நட்சத்திரங்களை பற்றி சொன்னால் பாவங்கள் தீரும், யோகத்தை பற்றி சொன்னால் வியாதிகள் குணமடையும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் சித்திர புத்தாண்டு அன்று அதிகாலை பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி மிகவும் விசேஷமாக நடைபெறும். பஞ்சாங்கம் வாங்கி இந்த நாளில் வைத்து வழிபாடு செய்யலாம். புது வருட தினத்தில் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் புதிய விசிறிகளை தானமாக வாங்கி கொடுக்கலாம். சித்திரை மாதம் முதல் நாள் வீட்டில் பெரியவர்களின் காலில் அனைவரும் விழுந்து ஆசி பெற வேண்டிய முக்கியமான நாள். பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்யும் போது ஆண்டு முழுவதும் பண வரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. அவர்கள் கொடுக்கும் பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய சித்திர தமிழ் புத்தாண்டு வரைக்கும் இந்த பணத்தை ஒரு சிலர் பத்திரமாகவே வைத்திருப்பார்கள். சித்திரை நாளை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம்? அது முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவார்கள்.
14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் வழிபாடு செய்ய சிறந்த நேரம். இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் யமகண்ட நேரம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடாது. முதல் நாளில் செம்பில் தண்ணீர் வைத்தீங்களா, அந்த தண்ணீரை எடுத்து நீங்க வீடு முழுவதும் தெளித்து விடலாம். அல்லது செடி கொடிகளில் அந்த தண்ணீரை ஊற்றி விடலாம். இந்த நாள்ல மா, பலா, வாழை வைப்பது மிகவும் நல்லது. பெரிய பலாப்பழம் வாங்க முடியாதவர்கள் கடையில பலாப்பழம் தனியாக விற்பார்கள். அந்த பழத்தை வாங்கி வைக்கலாம். இந்த முக்கணிகள் வைத்து வழிபாடு செய்வதே மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடாகும். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.